ஹலோ மக்களே, வெல்கம் யூ ஆல் டு அவர் வேல்ஸ் குக் புக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான பெஸ்ட்டு காம்போ டிஷ்ஷுங்க, அடை அவியல். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. அப்படி ஒரு அட்டகாசமான பெஸ்ட்டு காம்போ டிஷ்ஷு தான் இது. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடை தோசை எப்படி ரெடி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடை தோசை மாவு அரைக்க என்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க, அது 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, சாம்பார் பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, ரெட் சில்லி 10ங்க. இதில் அரிசியும் இந்த ரெட் சில்லியும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. பருப்பு உளுந்து அதெல்லாமே தனியாக ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அடுத்தது மாவு அரைச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 1, க்ரீன் சில்லி 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை எவ்வளோ வேணால் சேர்க்கலாங்க, அது ரொம்ப ஹெல்தி தான், அதுவும் இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். துருவிய தேங்காய் 1/4 கப்பு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அரிசியும் வத்தலையும் சேர்த்து முக்கால்வாசி அரைச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது தான் பருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல தோசை சுடுறப்ப கிறிஸ்பியாக சூப்பராக மொறுமொறுன்னு வரும். மாவு அரைக்கிறப்பயே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் மாவு கூட சேர்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரைக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல குணாதிசயங்கள் இருக்குங்க. ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு 90 வகையான நியூட்ரியன்ஸும் 46 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால 300 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ், அதாவது 300 வகையான நோய்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, முருங்கை மரத்துக்கு பேரே மிராக்கிள் ட்ரீன்னு மெடிசனில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஹெல்தி டிப்ஸை நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 கப்பு துருவிய தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இது இரும்பு தோசைக்கல், அதனால் நான் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றுறேன். ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்ப மட்டும் எண்ணெய் தடவினா போதும், அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் தடவணும்னு இல்லை. நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு அதுவுமே வேண்டாம், தோசை ஊற்றிட்டு மேலே மட்டும் எண்ணெய் ஊற்றினாலே போதும். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு, வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு, நான் மறுபக்கம் திருப்பிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் அதிகம் சேர்க்க வேணாம்னு தோணுச்சுன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் ஆயில் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அடை தோசையை அவியலோடு டேஸ்ட் பண்ணுறப்ப தாங்க அதோட டேஸ்ட்டே ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி ஒரு பெஸ்ட்டு காம்போவான டிஷ் இது. இது நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த டிஷ்ஷை நான் செஞ்சுருவேங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இதில் இன்னும் ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை கம்பேர் பண்ணுறப்ப 7 மடங்கு அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. கேரட்டை கம்பேர் பண்ணுறப்ப 4 டைம்ஸ் அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. பாலை விட 4 டைம்ஸ் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தை விட 3 டைம் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்குது. தயிரை கம்பேர் பண்ணுறப்ப 2 மடங்கு அதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இவ்வளோ சத்து நிறைஞ்சு இந்த கீரையில் நமக்கு என்ன பலன்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருட்களை வெளியே தள்ளுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அல்சர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறனால அவங்களுக்கும் இது குணமடையுது. சிறுநீரக குழாயில் கிருமிகள் தொற்று இருக்கிறவங்களுக்கும் இது எடுத்துக்கிறதுனால சரியாகுதுங்க. இது நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு, ஓவராலாக நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நெந்துவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
அவியல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.